எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எக்மோரில் உள்ள போலீஸ் மியூசியமில் நடக்கிற செகண்ட் இயர் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு நானும் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வந்திருக்கோம். இங்கே 20-25 டைப் ஆஃப் ஃபுட் ஸ்டால் வச்சுருக்காங்க. அந்த ஃபுட்டை எப்படி மேக் பண்ணுறாங்க, ஃபுட்டோட டேஸ்ட் என்ன, ப்ரெசன்டேஷன் என்னன்னு ஒன்றைத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இங்கே ஒரு சீஃப் கெஸ்ட், ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீஃப் கெஸ்ட் வேற யாரும் இல்ல, நம்ம மெகந்தி சர்க்கஸ் பெண் குயின் படத்துல நடிச்ச மதம்பட்டி ரங்கராஜன் சார் தான். இப்ப கூட அவர் ரீசெண்டா குக் வித் கோமாளில எல்லாரோடய சேர்ந்து கலக்கிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம இவங்களோட சேர்ந்து நம்ம ஐஜி, டிஐஜி, டிசி, ஏசி இது மாதிரி பெரிய பெரிய ஹையர் ஆபீசர்லாம் வந்து இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க இங்க என்னென்ன ஸ்டால்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு நாமளும் சேர்ந்து பார்க்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாலே நம்ம காவலர் நல உணவகம் தாங்க. இது ஆல்ரெடி எக்மோர்ல வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. செகண்ட் ஒன் வந்து நம்ம மதம்பட்டி ரங்கராஜன் சார் கடை. இது வந்து லுக் வைஸ் வந்து பார்க்கவே ரொம்ப அழகா கிராண்டியா இருந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த உணவோட வகையெல்லாம் கேட்டாலே கேட்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அதுல என்னென்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லயே ரொம்ப ஸ்பெஷலான அரிசி பருப்பும் சாதம், அப்புறம் தூதுவளையிலே ரசம் வச்சு ஒரு சாதம் செஞ்சிருந்தாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. மூணாவது வந்து என்ன ஸ்டால்னு பார்த்தீங்கன்னா இட்லியில இத்தனை வகையா என வியக்க வைத்த இனியவன் உணவகம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா இளநீர் இட்லி, அப்புறம் பாதாம் இட்லி அப்படின்னு சொல்லிட்டு இட்லியிலே வகை வகையா வச்சிருந்தாங்க. நாலாவதான் என்ன ஸ்டால் வச்சிருந்தாங்கன்னா இந்தியன் கபாப்ங்க. அது வந்து சிக்கனை வச்சு இவ்வளோ வகையான வெரைட்டி செய்ய முடியுமான்னு நினைக்கக்கூடிய சிக்கனை வச்சு தந்தூரி செஞ்சிருந்தாங்க, அப்புறம் வந்து கிரில் பண்ணியிருந்தாங்க. கபாப் வெரைட்டி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் அதுல இருந்ததுங்க. அடுத்தது நம்ம எப்போதும் மாதிரி கரும்பு ஜூஸ் கடை, அப்புறம் ரொம்ப அண்ணா நகர்லேயே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான தையிலை பிரியாணி கடை கூட அங்கே இருந்ததுங்க. அடுத்த ஸ்டால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டிகிரி காப்பி கடை தாங்க. ஒரு டிகிரி காப்பியை வாங்கி குடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள என் பையன் வந்து பக்கத்தில் உள்ள கோலி சோடா கடையை பார்த்துட்டாங்க. அதுல உள்ள கலர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது வேணும் அது வேணும் அது வேணும்னு ஒண்ணா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவனுக்கு அதை வாங்கி கொடுக்கறதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம சீஃப் கெஸ்ட் உள்ள வந்துட்டாரு. வாங்க முதல்ல நம்ம சீஃப் கெஸ்ட்டை போய் பார்த்துட்டு வந்து அடுத்தது கண்டினியூ பண்ணலாம். மதம்பட்டி ரங்கராஜன் சார் வந்து இங்க உள்ள ஃபுட் ஸ்டால்லாம் வந்து சுத்தி பார்த்துட்டு இங்க உள்ள ஃபுட்டை பத்தி ஒரு நல்ல ஒப்பீனியன் தான் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. இப்ப வந்து அவர் வந்து மியூசியம் வந்து உள்ள சுத்தி பார்க்கலான்னு உள்ள போயிருக்காரு. வாங்க நம்ம மீதமுள்ள ஸ்டால்லாம் என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். அடுத்தது சிறுதானிய உணவகம்ங்க. இந்த சிறுதானிய உணவகத்துல நிறைய வகை வகையா சிறுதானியத்தை வச்சு ஸ்வீட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் என் பிள்ளைக்கு கொடுத்தாங்க. அவன் டேஸ்ட் பண்ண மாட்டான்னு நினைச்சான். ஆனா அவன் வந்து அதை ரொம்ப விருப்பமாவே சாப்பிட்டான். அவனுக்கு பிடிச்சதுனால வீட்டுக்கு நான் 2 பாக்கெட் அவனுக்காக வாங்கிட்டும் வந்திருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து போலீஸ் மியூசியம் கேன்டீன். இங்க வந்து பிரெட் ஆம்லேட், சாண்ட்விச், டீ, காஃபி இதெல்லாம் இங்க கிடைக்கும். நீங்க மியூசியம் வந்தா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நெக்ஸ்ட் டோனட்ஸ் கடை, அப்புறம் சேட்டட் ஐட்டம்ஸ் கடை, அப்புறம் என் பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்விங்கிள் ட்ரக் ஐஸ்கிரீம் கடை இருந்ததுங்க. இந்த ஐஸ்கிரீம் ஸ்டாலோட ஸ்பெஷல் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் படத்துல குட்டி விஜயா நடிச்சிருந்தாருல அவரோட ஐஸ்கிரீம் கடை தான். இதோட மெயின் பிரான்ச் எங்க இருக்குன்னா பெசன் நகர் பீச்ல இருக்கு. இந்த ஐஸ்கிரீம் கடையில ஏகப்பட்ட ஐஸ்கிரீம் இருந்ததுங்க. அதுல என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ளூ கேலக்ஸி ஐஸ்கிரீம் தான் அவன் கேட்டான். அதை வாங்கி கொடுத்தான். அவனும் ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்ச உடனே என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. வாங்க அவங்களோட சேர்ந்து நம்ம போய் மியூசியம் சுத்தி பார்க்கலாம். இந்த மியூசியத்துல போலீஸ் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. இதுல ரொம்ப பழமையான போட்டோஸ், வெஹிக்கிள், துப்பாக்கி, கற்சிலை, கமிஷனர் சேம்பர் எல்லாம் இருக்கு. இதை பத்தின விஷயங்களை படிக்கிற பசங்களுக்கு நாம சொல்றப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவாகவும் இருக்குது. இந்த போலீஸ் மியூசியம் பத்தின விஷயத்த வந்து நான் சீக்கிரமாவே உங்களுக்கு இன்னொரு வீடியோல உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். இப்போதைக்கு நம்ம இந்த மியூசியம்ல என்ன இருக்குன்னு சுத்தி பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்ம வந்து மியூசியம்லாம் சுத்தி பார்த்தாச்சு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க. என் பையன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணான். லைட் செட்டிங்லாம் பார்க்கவே ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. சரி வாங்க நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டுட்டு இப்ப நாம கிளம்பலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.